அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ இந்த சிவன் அருள் புரியட்டும். அச்சய லிங்க பெருமான் இவரை தொழுத வண்ணம் அருள் செய்கிறார் ஸ்ரீ குபேர பகவான். இத்தலம் கேடில்லா வாழ்வழிக்கும் கேடிலியப்பரை அச்சய திருதைய நாளில் வழிபட்டதன் பயனாக வடக்கு திசை அதிபதியாகி சங்கநிதி, பதுமநிதி, கச்சநிதி, கற்பநிதி, நந்தநிதி, நீலநிதி, மகாநிதி, முகுந்த நிதி, மகா பத்மநிதி என்னும் நவ நிதிகளையும் பெற்று அழகாபுரி என்னும் குபேரபுரியை ஆளும் அருளை பெற்றார் குபேரன். சமுத்திரகுப்தன் என்ற தனவணிகன் தீய வழிகளில் தன் செல்வம் முழுவதையும் இழந்து வறியவனாய் பின் இறந்துண்ணும் நிலைக்கு தாழ்ந்து ஒவ்வொரு ஊராய் சுற்றி பின் கீவலூர் அடைந்து வீதிகளில் மும்முறை சுற்றி வந்து பிச்சை கேட்டும் பிச்சை கிடைக்காத போது ஆலயமணி ஒலிக்க ஆலயம் வந்து பிரசாதம் பெற்று புசிக்கலாம் என எண்ணி உள்ளே வந்து கொடிமரத்தின் அருகே மயங்கி விழுந்தான். கேடிலியப்பர் குபேரனை அழைத்து அவருக்கு மீண்டும் வேண்டிய செல்வம் அனைத்தும் அருளச் செய்தார். பிச்சைக்காக சுற்றினாலும் அவர் கேடிலியப்பரை வீதி வலம் வந்து கொடிமரத்தில் விழுந்து வணங்கினான் என்றே கருதி இறைவன் அவருக்கு அருளினார் என்றால் அவரின் கருணையை எவ்வாறு விவரிப்பது? அத்துணை அற்புத சக்தி கொண்ட அந்த சிவன் கோவிலோட முழு வீடியோ நமது சேனல்ல நான் தர்றேன். அஞ்சுவடத்தம்மனும் இங்கேதான் கோயில் கொண்டிருக்கிறார். எண்ணிலடங்கா அதிசயங்களை தன்னுள் அடக்கிய இந்த சிவன் நமக்கும் அருள்வார். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.